ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ME 3351 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்டில் யூனிட் 1ல் ஒரு முக்கியமான கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். ஃபைண்ட் தி எக்ஸ் அண்ட் ஒய் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சிஸ்டம் ஷோன் இன் ஃபிகர். ஆல்சோ ஃபைண்ட் தி ரிசல்டன்ட் ஆஃப் தி கிவன் ஃபோர்ஸ் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ராயிங் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் காம்போனன்ட்னா என்னது, ஒய் காம்போனன்ட்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ் காம்போனன்ட் என்னது, சம்மேஷன் ஹெச், அதான் எக்ஸ் காம்போனன்ட். ஒய் காம்போன்றது சம்மேஷன் ஆஃப் வி. ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட பாருங்கள், இப்போ இன்க்ளைன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்களா, நம்ம இன்க்ளைன் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம், ரிசால்வ் பண்ணுவோம். ஹரிசாண்டலில் ஒரு ஃபோர்ஸ் வரைவோம், அப்புறம் வெர்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் வரைவோம். கரெக்டாக? அதே மாதிரி இதை வந்து ஹரிசாண்டலில் ஒரு ஃபோர்ஸ் வரைவோம், வெர்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் வரைவோம். ஸோ இதான் ரிசால்வ் பண்ணுறது. ஸோ பாருங்கள், எக்ஸ் காம்போனன்ட்னா டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸில் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்ட் ஆகும். அப்போ சம்மேஷன் ஆஃப் ஹெச் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். ஸோ ஒய் காம்போனன்ட்லாம் வந்து டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, அது வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ்லாம் ஒய் காம்போனன்ட் சொல்லுவாங்க. அப்போ வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ், சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ். இதான் வந்து எக்ஸ் காம்போனன்ட் அண்ட் ஒய் காம்போனன்ட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ரிசல்டன் கேட்டிருக்காங்க. ரிசல்டன்ட் அப்போ ஆர் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ரிசல்டன்ட் ஆஃப் தி கிவன் ஃபோர்ஸ் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன்றது ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அவ்வளோதான், இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஃபைண்ட் பண்ணிட்டா சம் முடிஞ்சு. ஸோ நமக்கு வந்து கொஷினில் நமக்கு மொத்தம் எத்தனை ஃபோர்ஸ், 4 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. P = 800 நியூட்டன், Q = 300 நியூட்டன், T = 600 நியூட்டன், S = 1000 நியூட்டன், 4 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த ஆங்கிள் வேணும். இந்த எக்ஸ்லேருந்து, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நம்மகிட்ட வர மாதிரி நமக்கு வந்து ஆங்கிள் வேணும். 4 ஆங்கிள் வேணும். எல்லா ஃபோர்ஸஸ்க்கும் நமக்கு ஆங்கிள்ஸ் தேவை. ஆங்கிள்ஸ் நமக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ அந்த ஆங்கிள் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சம்மை வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஆங்கிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆங்கிள் ஃபைன் பண்ணுறதுக்கு எல்லா ஃபோர்ஸஸ்லையும் இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் பாருங்கள் 2, 3ன்னு சொல்லி வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே Q = 300 நியூட்டன், அந்த ஆங்கிளில் பார்த்தீங்க, அந்த ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா 3, 4ன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எல்லா ஃபோர்ஸும் நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், இதை வச்சுட்டு நம்ம முதல்ல ஆங்கிள் ஃபைன் பண்ணணும். ஆங்கிள் ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம சம் போட வேண்டியதுதான். ஓகேவா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா? ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஆங்கிள், ஸோ நம்ம இந்த ஆங்கிளில் ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிள் நமக்கு கிடச்சிடும். கரெக்டாக? ஸோ இந்த ஆங்கிளும் சேம் தான். ஸோ நம்ம இந்த ஆங்கிளை ஃபைன் பண்ணாலே நமக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிடும். ஓகேவா? அடுத்தது இந்த ஆங்கிள், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளை ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிள் நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா S = 1000 நியூட்டன் இருக்கா, அதெல்லாம் சொல்கிறேன். இதில் பாருங்கள், இந்த ஆங்கிள் நம்ம ஃபைன் பண்ணுறோம்னா இந்த ஆங்கிள் நமக்கு சேம். ஓகேவா? இந்த ஆங்கிளும் இந்த ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்கும். சரியா? தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி நம்ம இந்த ஆங்கிளை ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து இந்த ஆப்போசிட் ஆங்கிள் நமக்கு சேமாக வரும். ஸோ எல்லா ஆங்கிளும் நமக்கு இந்த எக்ஸ்லேருந்து டச் ஆகிற மாதிரி நமக்கு வரணும். எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து டச் ஆகிற மாதிரி நமக்கு வரணும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆங்கிள் ஃபைன் பண்ணிட்டா நமக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிரும். ஸோ இந்த ஆங்கிளும் சேமு. அதே மாதிரி இந்த ஆங்கிளை ஃபைன் பண்ணால் நமக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிரும். ஸோ இந்த ஆங்கிளை ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் நமக்கு கிடச்சிரும். எல்லாமே நமக்கு எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகி நமக்கு வருது. ஸோ நமக்கு இப்படி தான் ஃபைன் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், டு ஃபைண்ட், ஒரே நிமிஷம், டு ஃபைண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த T = 600 நியூட்டன் இருக்கா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 2, 1 வேல்யூ கொடுத்துருங்க. அந்த வேல்யூ அதை வச்சு நான் தனியாக வரைஞ்சிக்கிறேங்க. ஸோ அதே மாதிரி போட்டுட்டு 2 போட்டேன், 1 போட்டுட்டேன். ஸோ நம்ம இந்த ஆங்கிள் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இந்த ஆங்கிள் ஃபைன் பண்ணாலே நமக்கு இந்த ஆங்கிள் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? அப்போ நான் டீட்டான்னு போட்டுறேன். டீட்டான்னு போட்டு நமக்கு இப்போ ஆங்கிள் ஃபைன் மட்டும் நமக்கு வந்து ஒரு 3 ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகேவா? sin θ sin θ ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டெனியூஸ். ஓகே, அப்புறம் cos θ ஃபார்முலா தெரியும். cos θ = adjacent டிவைட் பை ஹைப்போட்டெனியூஸ். அப்புறம் tan θ ஃபார்முலா வந்து ஆப்போசிட் டிவைட் பை adjacent. இது நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ நம்ம கொஷினில் பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த மாதிரி இன்க்ளைண்டாக இருக்குது பாருங்கள். இந்த லைன் தான் எப்பவுமே ஹைப்போட்டெனியூஸ்னு சொல்லுவாங்க. இன்க்ளைண்டாக இருக்க லைன் தான் வந்து ஹைப்போட்டெனியூஸ். ஓகேவா? ஹைப்போட்டெனியூஸுக்கு ஆப்போசிட்டில் என்ன லைன் இருக்கோ அது வந்து ஆப்போசிட் சைடு. இது வந்து ஹைப்போட்டெனியூஸ் சைடு, இது வந்து ஆப்போசிட் சைடு. ஸோ 2 போயிடுச்சு, ஹைப்போட்டெனியூஸ் போயிடுச்சு, ஆப்போசிட் போயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, அட்ஜசன்ட் இருக்கும். அப்போ இதான் வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட பாருங்கள், ஹைப்போட்டெனியூஸுக்கு வேல்யூ இருக்கா, வேல்யூ இல்லை. அட்ஜசன்ட்டுக்கு ஆப்போசிட்டுக்கு நம்மகிட்ட வேல்யூ இருக்கா, 2 ஒரு வேல்யூ இருக்குது. அட்ஜசன்ட்டுக்கு 1ன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நம்மகிட்ட ஆப்போசிட் வேல்யூ இருக்குது, அட்ஜசன்ட் வேல்யூ இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும், sin θ நமக்கு ஹைப்போட்டெனியூஸ் வருது, அப்போ போட முடியாது. cos θ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்போட்டெனியூஸ் வருது. டேனில் மட்டும் தான் நமக்கு வந்து ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் வருது. அப்போ tan θ ஃபார்முலா வந்து tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ நான் எழுதிக்கிறேன், tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போட்டேன். ஆப்போசிட் வந்து 2, அட்ஜசன்ட் 1, அப்போ 2/1 போட்டுக்கலாமா?
சப்போஸ் நம்ம கொஷினில் வந்து ஹைபோடென்யூஸோட வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீன்னு கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மகிட்ட 3 வேல்யூமே இருக்கும், ஆப்போசிட்டும் இருக்கும், அட்ஜசன்ட்டும் இருக்கும், ஹைபோடென்யூஸும் இருக்கும். ஸோ மூணுத்தில் அப்போ என்ன பண்ணலாம், மூணுமே சைன் டீட்டாவும் போடலாம், காஸ் டீட்டாவும் போடலாம், டேன் டீட்டாவும் போடலாம். எதை வேணால் சைன் டீட்டா எடுத்திங்கன்னா ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ் எடுத்துகிட்டு ஆப்போசிட் எது 2, ஹைபோடென்யூஸுக்கு 3, அப்போ 2/3 சொல்லி நம்ம போடலாம், சைன் டீட்டா வச்சு இங்கே போடலாம். ஸோ கொஷினில் நமக்கு 3 இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எதை வேணால் வச்சு போடலாம். இதில் நமக்கு வந்து ஆப்போசிட்டு அட்ஜஸ்ட் 2 மட்டும் தான் இருக்குது. ஓகேவா, ஆனால் நான் வந்து டேன் டீட்டாவில் நமக்கு மேட்ச் ஆகும். ஸோ டேன் டீட்டாவுடைய ஃபார்முலா வச்சு நான் போடுறேன். சரியா, அப்போ டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/1 கிடைக்கும். 2/1ன்றது 2 தான். அப்போ டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 2. நமக்கு தேவை டீட்டா, அந்த ஆங்கிள் தான் தேவை. அப்போ டேன் அந்த பக்கம் கொண்டு போனால் டேன் இன்வர்ஸ் ஆயிருமா. அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2 இது நம்ம கேல்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு 63.43 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ கேல்குலேட்டர் வந்து டிகிரி மோடில் வச்சு போடுங்க. சரியா, டிகிரி மோடில் தான் வச்சு போடணும். ரேடியன் மோடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அது வந்து டிகிரி மோடாக மாற்றிக்கோங்க. ஓகேவா, அப்போ இந்த வேல்யூ எவ்வளோ, இந்த ஆங்கிள் வந்து 63.43 டிகிரி. ஓகேவா, இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து 3, 4 இந்த ட்ரையாங்கிள், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, நான் இது எடுத்து தனியாக அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்க வேண்டியதான். 3, 4ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே டீட்டான்னு போட்டேன். ஸோ அதே தான், இது இப்போ கிராஸாக இருக்கா இன்க்ளைண்டாக இருக்கா, அதான் வந்து ஹைபோடென்யூஸ் சைடு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து நமக்கு அட்ஜசன்ட் சைடாக போயிடும். ஸோ அதே சேம் தான் நமக்கு பாருங்கள், ஆப்போசிட் இருக்குது, அட்ஜசன்ட் இருக்குது, அப்போ டேன் டீட்டா தான் வரும். கரெக்டாக, அப்போ டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ 3/4. ஸோ டீட்டாக்கு நம்ம வேணும் இல்லையா, டேன் அந்த பக்கம் கொண்டு போய் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. இது நம்ம கேல்குலேட்டர் போட்டோம் அப்படின்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு 36.87 டிகிரின்னு கிடைக்குது. ஓகேவா, ஓகே, அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ, இது வந்து 36 இந்த ஆங்கிள். ஓகேவா, இந்த ஆங்கிள் 36.87 டிகிரி. ஓகேவா, அடுத்தது இந்த 3வது 5, 12. அதே மாதிரி பாருங்கள், இதே இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் எப்படி கொடுத்தோம் அதே மாதிரி வரைச்சிக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி எடுத்து வரைச்சிக்க வேண்டியதான். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இந்த நான் டீட்டா, ஏன்னா நம்ம இதை ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இதை ஃபைன் பண்ணிட்டோம் நமக்கு வந்து இந்த ஆங்கிள் நமக்கு கிடச்சிரும், இந்த ஆப்போசிட் ஆங்கிள். ஓகேவா, அப்போ டீட்டா அதுதான் பாருங்கள், இது கிராஸாக இருக்கா, இது வந்து ஹைபோடென்யூஸு, இதுக்கு ஆப்போசிட் இருக்குது ஆப்போசிட், இது வந்து அட்ஜசன்ட்டு. ஓகேவா, அப்போ அதே தான், ஆப்போசிட் இருக்குது அட்ஜசன்ட் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா, டேன் டீட்டா தான் இல்லையா, டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ 5/12. ஸோ டேன் அந்த பக்கம் கொண்டு போய்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆயிருமா. ஸோ இதே தான் கேல்குலேட்டர் போட்டோம் அப்படின்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு 22.62 டிகிரி. நமக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிருக்கு 22.62ன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இது 22.62 அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிளும் அதே தான். அப்போ 22.62 டிகிரி. ஓகேவா, லாஸ்ட் இந்த 2, 3 இருக்குல்லையே, அதை நம்ம தனியாக வரைஞ்சிக்கணும். ஸோ அதையும் எடுத்து நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டு 2, 3ன்னு போட்டு, ஸோ அதே மாதிரி டீட்டான்னு போட்டுறேன். ஸோ அதே தான், இது ஹைபோடென்யூஸ், இது வந்து ஆப்போசிட், இது வந்து அட்ஜசன்ட்டு. ஸோ டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டாக 2/3. ஸோ அதே தான், டேன் பக்கம் கொண்டு போயிருங்க, டேன் இன்வர்ஸ் ஆயிரும். ஸோ ஃபைனலாக டீட்டா இஸ் ஈக்குவல் டு 33.69 டிகிரி. ஸோ இது வந்து 33, இந்த ஆங்கிள் வந்து 33.69 டிகிரி. ஓகேவா, சும்மா முதல்ல ஆங்கிளை ஃபைன் பண்ணிடணும். ஆங்கிளை ஃபைன் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ட்ராயிங் வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி எக்ஸு -x போட்டுட்டு, அது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஒய் -y போட்டுட்டு அதே மாதிரி கொடுத்துருக்க ஃபோர்ஸ்லாம் வரைஞ்சிட்டு அதே மாதிரி நம்ம ஆங்கிள்ஸை நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா, அந்த ஆங்கிள்ஸை அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ ட்ரா பண்ணி முடிச்சுட்டா இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் முடிஞ்சு. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ஆங்கிள் ஃபைன் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் என்னென்னா, கொடுத்துருக்க ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்ணி ட்ராயிங்கை சிம்பிள் ஃபார்மில் மாற்றிக்கிறது, சிம்பிளாக வரைகிறது பேர் தான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகேங்களா, நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து இப்போ நீங்கள் வரைஞ்சும் போடலாம். சில பேர் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் கூட வரைய மாட்டாங்க, வரையாம டேட்டா கூட நம்ம சால்வ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி வேணால் நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா, இப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்கா, இது ரிசால்வ் பண்ண என்ன வரும், இது வந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் போடும், ஹரிசாண்டலில் ஒரு ஃபோர்ஸ் வரைவோம், வெர்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் வரைவோம். கரெக்டாக, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஹரிசாண்டல், ஒரு வெர்டிக்கல், அந்த மாதிரி 4 பக்கம் நம்ம போட்டணும். இதுக்கு போட்டோம் அப்படின்னா இது ஹரிசாண்டல், ஓகே, இது வந்து வெர்டிக்கல். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோர்ஸஸை ரிசால்வ் பண்ணலாம், கொடுத்துருக்க இன்க்ளைண்ட் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே என்ன ஃபோர் 300, அப்போ 300 ஹரிசாண்டலுக்கு என்ன நம்ம சைன் காஸ் தான் யூஸ் பண்ணோம். ஹரிசாண்டல்னால் காஸ் என்ன ஆங்கிள் 36.87 டிகிரி. இங்கே வந்து அதே தான் 300. ஸோ வெர்டிக்கல்னால் நமக்கு இது சைன் வரும், வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கு சைன் அதே ஆங்கிள் 36.87 டிகிரி. புரியுதா, இப்போ இது இங்கே போட்டோம் அப்படின்னா இது வந்து 800. ஸோ இது வந்து ஹரிசாண்டல்னால் காஸ் இந்த ஆங்கிள் எவ்வளோ 33.69, அதை இங்கே போட்டணும். அதே மாதிரி 800 சைனு 33.69. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுவோம். கரெக்டாக, ஸோ இது வந்து சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம்,
ஸ்ப்ளிட் பண்ணி நான் இந்த மாதிரி தனியாக இங்கே வரைகிறேன். அதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ கொடுத்துருக்க போஸ் ரிசால்வ் பண்ணி ஒரு சிம்பிள் ஃபார்மில் மாற்றிக்கிறேன். ஓகேவா, அதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுட்டு அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போட்டுக்கோங்க, ஒய் மைனஸ் ஒய் போட்டுட்டு இதை நம்ம ரிசால்வ் பண்ண வரும். ஹரிசாண்டல் ஒன்று வரைவோம், வெட்டியில் வரைவோமா, அதே தான். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு 300 ஹரிசாண்டலுக்கு காஸ் 36.87 டிகிரி, வர்டிக்கலுக்கு 300 சைன் 36.87 டிகிரி. அடுத்து இது போட்டோன்னா 600 காசு, இங்கே 600 சைன், ஆங்கிள் 63.43. ஓகேவா, இந்த மாதிரி போச்சு 600 காஸ் 63.43, இது 600 சைன் 63.43 டிகிரி. அதே மாதிரி இங்கே 1000 இது காஸ் 22.62, இது 1000 சைன் 22.62. அதே தான் 1000 காஸ் 22.62, 1000 சைன் 22.62 டிகிரி. ஸோ லாஸ்ட் இதை பார்த்தோன்னா 800 காசு. ஸோ ஹரிசாண்டல் காசு ஞாபகம் வச்சு, ஹரிசாண்டல் காசு, வர்டிக்கலுக்கு சைனு. ஓகேவா, 33.69 டிகிரி, இதுக்கு வந்து 800 சைன் 33.69 டிகிரி. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அப்போ தான் ஸ்டெப் ஒன் வந்து டு ஃபைண்ட் தி அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். ஸோ இருக்க ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரியா, அப்போ சம்மேஷன் ஆஃப் ஹெச் போட்டுக்கோங்க ஈக்குவல் டு. ஸோ பாருங்கள், எதெல்லாம் ஹரிசாண்டலில் போதோ அதெல்லாம் எடுத்துக்கணும். ஹரிசாண்டலில் போச்சுன்னா ஒன்று ரைட்டில் போகும், இல்லை லெஃப்ட்டில் போகும். கரெக்டாக, ஸோ ரைட்டில் போனால் ப்ளஸ்ஸு, லெஃப்ட்டில் போனால் மைனஸ், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஃபோர்ஸும் நமக்கு லெஃப்ட்டில் போகுது. அப்போது இது நான் வரும் மைனஸ் 600 காஸ் 63.63, இது மைனஸ் 1000 காஸ் 22.22. அதே தான், மைனஸ் 600 காஸ் 63.43 மைனஸ் 1000 காஸ் 22.62. இது என்ன நமக்கு ரைட் சைடில் போதா, அப்போ ரெண்டுமே ப்ளஸில் வரும். கரெக்டாக, அப்போது ப்ளஸ் போடணும். 300 காஸ் 36.87 ப்ளஸ் 800 காஸ் 33.69. ஸோ அவ்வளோ மொத்தம் 4 ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஸோ 4 ஃபோர்ஸையும் நான் எடுத்து எழுதிட்டேன். ஸோ நம்ம கேல்குலேட்டரை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இந்த சால்வ் பண்ணோம் -600 காஸ் 63.43 அதுவே நம்ம போட்டோம் அப்படின்னா, ஸோ மைனஸுக்கு அப்படியே மைனஸ் போட்டுருங்க. இது வந்து 268.468 வருது. அடுத்து மைனஸை போட்டுருங்க. 1000 இன்ட்டு காஸ் 22.62 டிகிரி, இதை நம்ம கேல்குலேட்டர் போட்டோம் அப்படின்னா 923.049 கிடைக்குது. அடுத்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. 300 காஸ் 36.87 டிகிரி, இதை நம்ம கேல்குலேட்டர் போட்டோன்னா 239.999 கிடைக்குது. அடுத்து ப்ளஸ் 800 இன்ட்டு காஸ் 33.69, இதை நம்ம போனால் 665.640 கிடைக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம கேல்குலேட்டர் சால்வ் பண்ணால் சம்மேஷன் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு -285.908 நியூட்டன் கிடைக்குது. ஓகேவா, இந்த சம்மேஷன் ஹெச் தான் வந்து நம்மளுடைய எக்ஸ் காம்போனண்ட். ஓகேவா, சரி, அடுத்து ஸ்டெப் 2 அதே தான், ஃபைண்ட் தி அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ். ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ்னால் ஒன்று மேலே போகும், இல்லை வந்து கீழே வரும். ஸோ மேலே போகிறது தான் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ், அவ்வளோதான். சரியா, பாருங்கள், ரெண்டு வந்து நமக்கு மேலே போகுது. அப்போ 600 சைன் 63.43 ப்ளஸ் 300 சைன் 36.87. ஓகேவா, அதே மாதிரி போட்டேன். அடுத்து நம்ம இது ரெண்டு நமக்கு டவுன்வர்ஸ் போதா, அப்போ மைனஸ் வரும். மைனஸ் 1000 சைன் 22.62 மைனஸ் 800 சைன் 33.69. ஓகேவா, -1000 அதே மாதிரி -800. ஸோ இது நம்ம அப்படியே கேல்குலேட்டர் சால்வ் பண்ணால் நமக்கு வந்து சம்மேஷன் ஆஃப் v = வேல்யூஸ் கிடைக்கும். இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக சம்மேஷன் ஆஃப் v = -112.043 நியூட்டன் கிடைக்குது. ஸோ இந்த சம்மேஷன் ஆஃப் v தான் நம்மளுடைய y காம்போனண்ட். ஓகேவா, ஓகே. அடுத்த தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா மேக்னிட்யூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபார்முலா வந்து r = சம்மேஷன் h ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் v ஸ்கொயர். ஸோ சம்மேஷன் h நம்ம ஆல்ரெடி தெரியும், என்னது -285.908, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சம்மேஷன் v வந்து -112.043. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் பை ரூட் எடுத்தோம் அப்படின்னா r = 307.079 நியூட்டன் கிடைக்குது. ஓகேவா, இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஃபைனலாக வந்து டைரக்ஷன், அதாவது அந்த ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, அது ஸ்டெப் 4, டைரக்ஷன் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஆல்ஃபா = tan இன்வர்ஸ் ஆஃப் சம்மேஷன் v / சம்மேஷன் h. ஸோ அந்த சம்மேஷன் v நமக்கு தெரியும் இல்லையா, என்னது சம்மேஷன் vன்றது வந்து -112.043, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சம்மேஷன் h வந்து -285.908. ஸோ நம்ம இந்த ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணும்போது இந்த மைனஸ் நம்ம வேல்யூஸ், இந்த மைனஸ் சைன் வந்து போடணும் அவசியம் கிடையாது. சரியா, நம்ம வந்து மைனஸ் சைன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், நம்ம பாசிட்டிவ்லேயே போடுங்க. சரியா, ஸோ 112.043 / 285.908. ஸோ இதை நம்ம வந்து கேல்குலேட்டரை போட்டோம் அப்படின்னா tan இன்வர்ஸ், ஓகேவா, போட்டோன்னா ஆல்ஃபா = 21.39 டிகிரி. அப்புறம் இந்த ட்ராயிங்கும் பண்ணோம். ஸோ ட்ராயிங்க்கு நேம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நேம் போட்டுடலாம். ஓகே, பொசிஷன் ஆஃப் தி, நான் எழுத மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து எழுதிங்க, பொசிஷன் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேவா, FORC அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா, சரி. ஸோ ட்ராயிங் எப்படி போடுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு லைன் வரைச்சிக்கோங்க, எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்தது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா, நமக்கு சம்மேஷன் ஹெச் என்ன கிடச்சிருக்கு,
-285. ஸோ ஹரிசாண்டல்னால் ஒன்று ரைட்டில் போகும் இல்லை லெஃப்ட்டில் போகும். ஸோ ரைட்டில் போனால் ப்ளஸ்ஸு, லெஃப்ட்டில் போனால் மைனஸ். நமக்கு கிடச்சிருக்கு மைனஸ் கிடச்சிருக்கு. மைனஸ்னால் லெஃப்ட்டில் தானே போவோம். அப்போ லெஃப்ட்டில் -285. ஸோ -285.90 கிடச்சி எழுதிருக்கேன். அடுத்தது வெர்டிகல்னால் ஒன்று அப்வர்ட்ஸ் போகும் இல்லை டவுன்வர்ட்ஸ் போகும். ஸோ அப்வர்ட்னா பாசிட்டிவ், டவுன்வர்ட்னா நெகட்டிவ். ஸோ சம்மேஷன் V = -112 அப்போ டவுன்வர்ட்ஸ் தான். அதே மாதிரி இப்படி கீழே போட்டுருங்க. போட்டுட்டு -112 இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா சும்மா லைட்டாக டாட்டர் லைன்ஸ் வரையணும். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் மீட் ஆகிற மாதிரி டாட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? வரைஞ்சிட்டு இந்த 2 லைனும் மீட் ஆகுது இல்லையா, இதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இப்படி போட்டு இந்த இதில் ஆரோ போட்டுருங்க. இதான் ரிசல்டன்ட். எவ்வளோ R = நமக்கு எவ்வளோ கிடச்சி ரிசல்டன்ட் ஃபோர்ஸு இங்கே இருக்குது. R = 307. அப்போது R இங்கே எழுதிக்கலாம். R = 307.078. ஓகேவா? நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் இதில் போட மறந்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக எழுதிக்கங்க. ஹெட்டிங் வந்து பொசிஷன் ஆஃப் தி நியூட்ரல் ஃபோர்ஸ்னு கொடுத்துருங்க. பொசிஷன் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி முதல்ல ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் வெர்டிகல் ஃபோர்ஸும் ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து இது மாதிரி லைன் போட்டு ரெண்டுத்தையும் முதல்ல மீட் பண்ணணும். 2 மீட்டர் இடத்துல என்ன பண்ணணும், அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சரியா? இப்படி தான் நம்ம ட்ராயிங் போடணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போட்டு இதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸு. ஸோ இந்த இடத்துல தான் 307.07 போட்டு ஆங்கிள் வந்து எக்ஸ்எல்லேருந்து வர மாதிரி இப்படி போட்டு இந்த மாதிரி எக்ஸ்எல்லேருந்து வர மாதிரி போடணும். புரியுதா? ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ ஃபைனல் ரிசல்ட் எழுதி எக்ஸ் காம்போனண்ட் எழுதிட்டு சம்மேஷன் H = -285.908 நியூட்டன். அடுத்து Y காம்போனண்ட் சம்மேஷன் V = -112.043 நியூட்டன். அது ரிசல்டன்ட் மேக்னிட்யூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் அப்படின்னு போட்டுட்டு 307.078. டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு போடலாம். ஆங்கிள்னு போட்டு α = 21.39 டிகிரி அப்படி போட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.